ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு அப்லோட் அ டாக்குமெண்ட். ஓகேவா? டாக்குமெண்ட்டை எப்படி ப்ராப்பராக எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணுறதுக்காக தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மோஸ்ட்லி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறது பாருங்கள். வேறு இதுக்கு உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டையும் ஆட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி வந்து எவ்ரி ஒன் ப்ரிஃபர்ஸ் 10th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றதுனால வந்து எஸ்எஸ்எல்சி, அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டை இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு வந்து 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே 10th மார்க் ஷீட்டு 10th மார்க் ஷீட் ஃபஸ்ட்டில் ஃபில் பண்ணிவிடுங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, த மார்க் ஷீட் ஃபார் ஈச் செமஸ்டர். ஓகேவா? உங்களுடைய மார்க் ஷீட், இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 8 மார்க் ஷீட்டை கம்பைல் பண்ணி, ஓகேவா, 8 மார்க் ஷீட்டையும் கம்பைல் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாவோ அல்லது உங்களுடைய கன்சாலிடேஷன் மார்க் ஷீட், ஒரு பெருசாக ஒரு ஷீட் இருக்குல்ல, கன்சாலிடேஷன் மார்க் ஷீட்டாகவோ அல்லது டிகிரி சர்டிஃபிகேட், இந்த மூணில் ஏதாவது ஒன்று, 8 or 6 மார்க் ஷீட்ஸை கம்பைல் பண்ணியோ அல்லது உங்களுடைய கன்சாலிடேஷன் மார்க் ஷீட்டையோ அல்லது உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டையோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷூர் ஒரு ஃபைலும் 1 MBக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 1 MBக்கு கீழே இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னால் உங்கள் பெருசாக இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து கம்பல்சரி டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஜென்ரல் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிடலாம். இல்லை எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி ரிசர்வேஷன் கீழே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட், இந்த வருஷத்துக்கானதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துங்க. ஸ்டில் March 31 வரைக்கும் அதனுடைய வேலிடிட்டி இருக்கும். March 31 வரைக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட்டுடைய வேலிடிட்டி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்க் ஷீட்டுடைய ஃபைலை இங்கே அப்லோடு செய்ய வேண்டும். ஓகே? அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதில் ஓபிசியில் நல்லா பார்த்துக்கோங்க, மார்க் ஷீட் கொஸ்டின் மார்க் இருக்கிற மாதிரிலாம் அப்லோட் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் அதை வந்து அடோபில் போட்டு வெரிஃபை ஆகிருக்கும். எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அது பண்ணல அப்படின்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் இட். இது வந்து 3வது. 4வது வந்து ஃபோட்டோ ஆஃப் ஐடென்டிட்டி. உங்களுடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு நீங்கள் எந்த ஐடி கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதே தான் அப்லோட் பண்ணிட்டுருங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஓகேவா? மாறி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. பேன் கார்டு, பாஸ்போர்ட், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, இது எது கொடுத்தாலும் எந்த ஐடி நீங்கள் கொடுத்துருந்தாலும் அந்த ஐடியை பார்த்துக்கோங்க. அதே ஓகே, அந்த ஐடி கார்டுடைய ஃபோட்டோ காப்பியை இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாம் ஆதார் இல்லைனா பேன் கார்டு தான் கொடுத்துருப்பீங்க. ஆதார் அல்லது பேன் கார்டு. ஆதார் அல்லது பேன் கார்டு. ஓகே. ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 முடிந்தது. 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா, இது யாருக்கு அப்படின்னா வந்து ஸ்கேல் 1 ஆஃபீஸருக்காக போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்காக இருக்கக்கூடிய டேபு. இதில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து பிஓக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ்க்கு எழுதுகிறவங்களுக்கு வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு எழுதுகிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க வந்து சில சர்டிஃபிகேஷன், சில கோர்ஸ் எல்லாமே வந்து அவங்க அப்ளிகபிளாக இருப்பாங்க. அதுக்காக வந்து இந்த அப்ளிகபிள் டேபை கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நாட் அப்ளிகபிள் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஓகேவா, ப்ரைவேட் பேங்க்கில் வேலை செய்கிறீங்க, உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பியோடைய ஃபோட்டோ அந்த மாதிரி, இல்லை டிஜிட்டலி சைன்டு காப்பியாக இருந்தாலும், இல்லை ஏதாவது ஒரு மெயில் ஐடியோட காப்பியாக இருந்தாலும், வேலிட் மெயில் ஐடியோட காப்பியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அப்ளிகபிள் கொடுங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. ஓகேவா? இது வந்து ப்ரீவியஸ் இயருடைய டேட்டு. இந்த வருஷம் டாக்குமெண்ட் வரும்போது அந்த டேட்டுக்கு வேலிடாக இருக்க மாதிரி அப்படின்றத மட்டும் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் வந்து ப்ராப்பராக என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பாருங்கள். டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கணும். அதே மாதிரி கன்ஃபார்ம்டு என்னென்ன, அதே மாதிரி அந்த சர்வீஸில் கன்ஃபார்மாக இருக்கீங்களா, சேலரி எவ்வளோ வித்ட்ரால் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ணீங்க, அதே மாதிரி டேட் ஆஃப் ரிலேயிங் அண்ட் ரீசன்ஸ்,
டேட் ஆஃப் ரிலீவிங் அண்ட் ரீசன். ஸோ நீங்கள் அந்த வேலையை விட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த எதுக்கான ரீசன், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டேட்டு எல்லாமே வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் ஆல் அபவுட் திஸ். ஓகேவா, இதை பற்றின கம்ப்ளீட் விளக்கம் இதுதான். ஸோ இதுக்குள்ளே இந்த டேட்டா எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளிகபிள் கொடுங்க, இல்லைனா நான் அப்ளிகபிள் கொடுங்க. அதே மாதிரி வந்து நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னால், ஓகேவா, ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியது அவசியம். ஸோ இப்போ யாராவது கிளர்க் இருப்பாங்க, ஸோ கிளரிக்கல் யாராவது வந்து பிஓ அப்ளை பண்ணி பிஓ இன்டர்வியூ இப்போ வராங்க அப்படின்னா அப்போ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதை மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பார்த்துக்கோங்க. ஸோ இருக்குது அப்படின்றவங்க வந்து அப்ளிகபிளாக கவர்மெண்ட்டை வேலை பார்த்துட்டு அடுத்து அப்ளை பண்ணியிருக்கன்றவங்க அப்ளிகபிள் கொடுங்க. இல்லை அப்படின்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நிறைய பேர் வந்து நாட் அப்ளிகபிள் தான் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வரிசையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேரில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஸோ உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செகண்ட் நேம், உங்கள் ஃபாதர் நேம் தாண்டிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் நேம் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது மாற்றிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அஃபிடவிட் வாங்கணும். ஓகேவா, அப்போ அஃபிடவிட் வாங்கணும். ஸோ லாயர்கிட்ட யார்கிட்ட சைன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நிறைய பேருக்கு அந்த கேஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் பேர் மாற்றிருக்கீங்க அப்படின்னா அப்ளிகபிள்னு கொடுத்து அந்த அஃபிடவிட் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட். அதை தாண்டி வந்து நம்ம மேலே இங்கே 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம், அப்புறம் காலேஜ் இதை அப்லோட் பண்ணோம், அப்புறம் வந்து பிடிஎஃப் வந்து ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வேறு ஏதாவது சில இதை நீங்கள் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா வந்து இதை வந்து இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன்ஸோ ஏதாவது ஒரு கோர்ஸோ இல்லை இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 12th டிகிரி இருக்குது, ஸோ ஐ மீன் உங்கள் 12th மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா 12th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டை ஸோ மேலே கன்சல்டேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும், மேலே ஏதாவது ஒன்று தானே போடுற மாதிரி இருக்கும். ஸோ டிகிரி பிஜி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜி டிகிரியோட சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிஜிடிஎஃப், ஸோ அந்த மாதிரி பிஜிடிஎஃப், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிப்ளமோ கோர்சஸ் ஏதாவது வந்து பேங்கிங்க்கு ரிலேட்டடாக பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களுடைய இன்டர்வியூவில் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஹெல்ப் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் இங்கே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் தான் இதில் முன்னே அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கேப்சா இருக்கும், கேப்சா என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஸோ இது வந்து உங்களுடைய இன்டர்வியூ டேட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மேக் ஷூர் இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகேயா, ஸோ இது எல்லாத்தையுமே இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்கணும். ஸோ மறக்காமல் இதை பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி 29th ஜான்லேருந்து இருக்கும். ஓகேயா, மோஸ்ட் ப்ராபப்ளி 29th ஜானில் இருக்கும். ஸோ நம்மளுடைய கோர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனுக்கு மட்டும் மதுரையில் 26th ஜான்வரி வந்து வி ஆர் கண்டக்டிங் ஆஃப்லைன் மார்க் இன்டர்வியூ. ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க அதில் போய் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓன்லி ஃபார் ஆஃப்லைன் மட்டும்தான் இருக்குது, ஆன்லைன் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ், இது வந்து இது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதுக்கு போகிறது, ஸோ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இது பண்ணுன்றது. இப்போ இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னால் என்னென்ன பொருட்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கான இதுதான். ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ சேலமில் தான் வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஹால் இருக்கும். ஸோ மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டில் இருக்கீங்க, நான் லாஸ்ட் டைம் லாஸ்ட்டில் தான் இருந்தேன், எனக்கு அது அந்தளவுக்கு ஆடிபிளாக இல்லை, அதனால நான் சொல்கிறேன். ஸோ ஆடிபிளாக இல்லை. ஸோ அவங்க ஒரு ப்ரொஜெக்டரில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஆர்டர்லன்னு, தூரத்துலேருந்து கண்ணும் தெரியாது. ஸோ அது காம்ப்ளிகேட்டடான விஷயம் கிடையாது, ஒரு குட்டி இது தானே. அதே மாதிரி வச்சு பண்ணுறதுக்கு டெஸ்க்கு அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு சேரில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் போகும்போதே இந்த ஆர்டரில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அங்கே போயிட்டு சிரமமே இருக்கக்கூடாது. எது கேட்டாலும் இப்படி டக்குன்னு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ அங்கேயே மைண்டு பாதி ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ மட்டும் தான் மைண்டில் இருக்கும். ஸோ இன்டர்வியூ போவீங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுவீங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா, கொஞ்சம் கச்சன்னு இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு பதட்டம் வந்துடும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டரில் வந்து உங்களுடைய ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. ஜெராக்ஸ் வந்து 2 காப்பி, எப்போவுமே சொல்கிறதில்ல 2 காப்பி வச்சுக்கோங்க. ஒரு காப்பி
ஒரு காப்பி இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருங்க, இன்னொரு காப்பி இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருங்க. எல்லாத்துக்குமே கீழே வந்து உங்களுடைய சைனை போட்டுருங்க. ஓகேவா? உங்களுடைய சைனை போட்டுருங்க வித் டேட்டோட சைன் போட்டுருங்க. ஓகேவா? கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேனே, செல்ஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு காப்பியில் எல்லாத்துலேயுமே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூ கால் லெட்டர். ஸோ கால் லெட்டர் வரப்போ கால் லெட்டரை ஃபஸ்ட்டு பிரிண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகினா அதையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அதாவது எந்த ப்ரூஃப் வந்து டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணியிருந்தோமோ, ஆதார் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆதார், பேனு, டிரைவிங் லைசன்ஸ் என்ன ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் டாக்குமெண்ட் அப்லோடில் கொடுத்துருக்கோமோ அதே இதை கொடுத்துருங்க. அப்புறம் 10th 12th சர்டிஃபிகேட்ஸ். ஸோ 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிகிரியோடைய மார்க் ஷீட் அல்லது கன்சால்டேஷன் மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ப்ரொவிஷனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல், இல்லை டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா டிகிரி எடுத்துகிட்டு போயிருங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் அதனுடைய டிகிரி, அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றத வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோ, இடபிள்யூ சர்டிஃபிகேட்டோ, எஸ்சி எஸ்டிகே சர்டிஃபிகேட்டோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருங்க. அண்ட் ஃபார் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டில், டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் லாஸ்ட்டில் வச்சுட்டு லாஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ அதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் லாஸ்ட்டில் பார்த்தோம்ல, வேறு ஏதாவது உங்கள் பிஜிடிஎம்எஸ் கோர்ஸு, அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸோ, டைப்பிங் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சு, ஸோ இன்டர்வியூ கால் லெட்டரை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் அவுட் போட்டுருங்க. அதே மாதிரி இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து 3 பேஜ் இருக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு போடுற மாதிரி ஃபஸ்ட் பேஜை மட்டும் போடாதீங்க, 3 பேஜையுமே போட்டு போயிடுங்க. ஓகே? ஸோ இது 2 காப்பி வச்சுக்கோங்க. ஸோ அட் சம் எமர்ஜென்சி இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா செகண்ட் காப்பி யூஸ் ஆகிக்கும். மேக்ஸிமம் ஒரு காப்பி போதும் தான். இதை தாண்டி உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ, ஓகேவா? பாஸ்போர்ட் ஃபோட்டோ அப்படின்றது ஒரு 5லேருந்து 10 கையில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 தான் தேவைப்படும். ஸோ 2 தாண்டி தேவைப்படாது. கையில் சேஃப்டிக்கு 5 to 10 கையில் வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல். தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு கேரி ஃபார் யுவர் இன்டர்வியூ அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு அப்லோட் ஃபார் யுவர் இன்டர்வியூ. ஸோ பிஃபோர் த டே குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுங்க. அஸ்ஆப் எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக அப்லோட் பண்ணி விட்ருங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஆஃப்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வி ஆர் ஆஃப்லைனில் ஓப்பனிங் இருக்குது. ஸோ மதுரையில் வந்து Jan 26 இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதுக்கான பர்ச்சேஸ் லிஸ்ட், அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வெப்சைட்டில் இருக்குது. ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி பர்ச்சேஸ் பண்ணி டெலகிராமில் ஜாயின் ஆனால் தான் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது எங்களால் கொடுக்க முடியும். ஸோ மேக் ஷூர் அதில் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ தேங்க்யூ கைஸ். பை.